ஆனால் பாருங்கள், இந்த டைமே இந்த இடம் வந்து ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது. அப்போ நைட் டைமில் வந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில். அந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வீடுனா ஒரு சாதாரண வீடு இல்லை, சாதாரண வீடு சிமெண்ட் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு இரும்பாலேயே ஒரு டென்ட் மாதிரி அடிச்சிருப்பாங்களே, ஒரு மரத்தில் செஞ்ச மாதிரி ஒரு வீடு. கூப்பிடலாம், பட் கோயம்புத்தூர் போயிட்டேன்னு சொன்னான், இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல ரூட்டு. ரொம்ப டேஞ்சருங்க இந்த ஏரியா. ஃபுல்லு வந்து நைட்லாம் ரொம்ப லேட்டாகி வந்தோம்னா மாட்டணும். ஸோ இங்கேயும் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். உள்ளே போகலாமா என்னன்னு தெரியல. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால ஆள் இருக்கா என்னன்னு தெரியல. இங்கேருந்து பக்கம்தான், இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. காட்டுக்குள்ளே அங்கங்கே ஒரு தனித்தனியான வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதில் தான் போகணும். நல்ல வேளை இன்றைக்கி மழை எதுவும் இல்லை, இல்லாட்டி இந்த ரோடெலாம் ஓட்ட முடியாது, ஹிட் ஆகி விடும். அடி மணி கோயம்புத்தூர் போயிட்டானா? சரி சரி சரி. கோயம்புத்தூர் போயிட்டு இன்னும் வரல. அம்மா இன்னைக்கு தான் வருவான். நம்ம போய் பார்ப்போம். இது எடுத்து எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா அது இருக்குமோ? செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக வந்து இரும்பாலே அடிச்சிருக்காங்க. மேலே வந்து அந்த இந்த சீட்டு ஆஸ்போட்டோ சீட் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு சீட் இருக்கும். இதான் நம்ம வீட்லேயும் போட்டிருக்காங்க மேலே.
அதை வச்சு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து மழை வந்து அடித்தா சரியான சவுண்டு வரும் இந்த சீட்டில். நம்ம வீட்டிலே தான் போட்டிருக்கு. வெயிலுக்கு வந்து ஒரு மத்தியான டைமில் செம்ம வெயில் அடிக்கும்போது செம்ம ஹீட்டாக இருக்கும். மழை அடிச்சிருச்சுன்னா பயங்கர சவுண்டு, யார் கூப்பிட்டாலும் கேட்காது வெளியிலேருந்து. அதுதான் இந்த சீட்டோட பிரச்சனை. பலாப்பழம்லாம் யானைக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் அந்த ஏரியா விட்டு சீக்கிரமாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், இந்த டைமே இந்த இடம் வந்து ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது. அப்போ நைட் டைமில் வந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. நானும் அப்படியே பேசாமல் இருக்கேன். உங்களுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த நேச்சரோட சவுண்ட்ஸ் நிறையா என்னென்னமோ கத்துது, குருவி கத்துது, என்னென்னமோ கத்துது, அதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். இப்போ கூட ஒரு பூச்சி என்னமோ கத்திட்டுருக்கு. இந்த டைமில் இப்படி தான் இருக்கீங்க, அப்போ நைட் டைமில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னும் இது வந்து மேலே போய் ஏறி நின்று மேலே நின்று பார்த்தா சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் நின்று ஸ்டெப்லாம். ஆனால் இங்கே வந்து லாக் போட்டிருக்காங்க, யாரும் ஏறி போயிடுவாங்கன்னு. இப்போயும் ஏறி போகலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது சொல்லுவாங்க. ஏற்கனவே கேமரா இருக்குது, நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்து கேட்டாலும் கேட்பாங்க. இதான் பாருங்க, இதான் கேமரா. எல்லாமே சோலார் தான். பழைய சீட் ஒன்று கிடக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு நைட் டைமில் பிரச்சனை தான். பட் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஏதாச்சும் சமைச்சோன்னு கிரில்லு அந்த மாதிரி பண்ணோன்னு வைங்க, வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய வ்ளாக்ஸ் வந்து இனிமேல் நம்ம பண்ணுவோம். போயிட்டு மலையிலலாம் டென்ட்டெல்லாம் போட்டு குக்கிங்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் வந்து அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய், நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.